இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான காராமணி போட்ட காரக்குழம்பு தான் செய்ய போறோம். முதல்ல 100 கிராமுக்கு புளியை தண்ணியில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி உப்பு போட்டு நல்லா கரைச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டதும் அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 100 கிராமுக்கு காராமணியை வறுத்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 150 கிராமுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளியை பொடி பொடியாக அரிஞ்சிட்டு ஒரு பூண்டை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இந்த காராமணியில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு நினைக்கிற அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு நல்லா வதக்கிப்போம். டைஜஷனுக்கு, சுகரை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, எலும்பு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு, முக்கியமாக பிரெயினுக்கு நல்ல நியூட்ரியன்ட். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். சூடானதும் வேக வச்ச காராமணியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரைஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூடவே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.